எல்லா புகழும் இறைவனுக்கு. விடாமுயற்சி, ரொம்ப விடாமுயற்சியாக போராடி இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நாளைய மறுநாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். ஸோ இந்த படத்துடைய கதை எனக்கு தெரியும். பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்துடைய தழுவல் தான் இந்த படம். முழு தழுவல் கிடையாது. ஏன்னா விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதோடைய ஒரிஜினல் வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வெறும் 1.5 மணி நேரம் தான் அந்த படம். ஸோ விடாமுயற்சி படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால், ஏன்னா அந்த படத்துடைய கதையும் தெரியும். முன்னால் இந்த பிரேக் டவுன் படத்துடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்காக 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய்கிட்டு இருப்பாங்க. கேத்தலின், கர்ட் ரசல் இவங்க தான் வந்துட்டு பேரா பண்ணியிருப்பாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் சம்திங் ஏதோ இஷ்யூ ஆகுது. அப்போ வண்டியை ஓரம் கட்டி நிற்கிறாங்க. ஒரு பெரிய கண்டெய்னர் வருது. அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் அனுப்பி விட்றாரு, நீங்கள் போய் இறங்கிங்க, நான் வண்டியை சரி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு வண்டி ரெடி ஆகிடுது. விரட்டிக்கிட்டு போய் அந்த கண்டெய்னரை நிப்பாட்டி கேட்குறாரு, எங்கே என் ஒய்ஃப்னு கேட்டால் அவர் பார்க்கவே இல்லையே, அப்படி ஒருத்தர் வரவே இல்லையே அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு போலீஸ் வராருங்க. அவள் போலீஸை வச்சு சொல்லும் போதும் அந்த வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. பொண்டாட்டி வந்துட்டு அதில் கிடைக்கல. அவர் ஒய்ஃப் வந்து அந்த படத்தில் அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. கேத்தலின் அதை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 70-75 வயசு ஆகுது. ஏன்னா இது 97 வந்த படம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30-35 இருக்கும். அநேகமாக கர்ட் ரசலை விட அவங்க பெரியவங்களாக கூட வயசு பெரியவங்களாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ஒய்ஃப் மிஸ் ஆகிடுறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அது எல்லாமே ஒரு குரூப்பாக செயல்பட்டு தான் அவங்க ஒய்ஃபை கடத்தி கொண்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய அட்வென்ச்சர்லாம் பண்ணுறாரு. பண்ணி அவங்க ஒய்ஃபை மீட்டுக்கிட்டு வர்றாரு. இதுதான் அந்த பிரேக் டவுன் படத்துடைய ஸ்டோரி இதுதான். பட் நம்ம தமிழ் படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே ஸ்டோரியை வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பழைய கல்லில், பழைய மொந்தையில் புது கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுதான் வந்துட்டு இந்த படத்துடைய லைனாக எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் எல்லாமே சொல்லி கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். பட் நான் இன்னும் படம் பார்க்கல. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவே வில்லி ஆக்கியிருக்கிறாங்க. திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கதாபாத்திரமாக அந்த படத்தில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதை ஒரிஜினல் வேர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தலின் முதல்ல ஒரு சீன் வருவாங்க, கடைசியில் ஒரு சீன் வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினுக்கு வேலையே கிடையாது. வில்லனுக்கும் ஹீரோக்கும் தான் படம் முழுக்க வேலை. இந்த தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் நிறையா சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 3-4 பாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், அஜித்தை வந்து இளமையாக காட்டக்கூடிய காட்சிகள்லாம் வந்து படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் சேர்த்துருக்குதா சொல்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த கடத்தலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் ஒரு குரூப் சொல்கிறாங்க திரிஷா தான் இந்த படத்துலேயே வில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காட்சிகள் திரிஷாவுக்கு, கதாநாயகிக்கு உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது தெரிய வரல. ஏன்னா விடாமுயற்சி இன்னும் நான் பார்க்கல. நாளைய மறுநாள் தான் தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் படம் ரிலீஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ரிலீஸ் கொடுத்தாங்கன்னா நான் போய் பார்ப்பேன், பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன். பட் இந்த ஹாலிவுட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 வருஷத்துக்கு முன்னாலே பார்த்துட்டேன். இது யதார்த்தமாக நான் பார்த்த படம் தான். ஆக்சுவலாக கர்ட் ரசல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவர் வெஸ்டர்ன் படங்களில் அவரை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்படி யதார்த்தமாக நான் பார்த்த படம் தான். பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில், அதாவது 1 இயர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொன்னாங்க பிரேக் டவுன் படத்துடைய ரீமேக் தான் இந்த விடாமுயற்சி அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி இந்த கதையை நம்ம உடனே சொல்ல வேணாம், என்ன இன்னும் அந்த படம் வரலை, நம்ம ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்லலை. ஸோ இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம். அஜித்தோடைய ஒய்ஃப் மிஸ் ஆகிடுறாங்க. அதை வந்துட்டு அவர் போராடி கண்டுபிடிக்கிறாரு. அதில் ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆரவ், அர்ஜுன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் அர்ஜுன் மாதிரியே ஒருத்தர் இருப்பார், ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அதை வச்சு தான் இவங்க அர்ஜுனை பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஹாலிவுட் படத்தை வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு 1.5 ஹவரில் இருக்கும். நம்ம தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் மசாலாலாம் உள்ளே சேர்த்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 மணி நேரத்துக்கு நம்ம சாவடிச்சு தான் தேட்டரை விட்டு வெளியே அனுப்பணுங்க. அப்போ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைன் அவங்க எடுத்ததுக்கே பேரமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க தான் அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கேட்டதா, இவங்க 10 கோடி ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டதா ஒரு தகவல் இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இறைவன் நாடினால் உங்களுக்கு அந்த படத்தோடைய ரிவ்யூ நான் கொடுக்குறேன். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.